கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் அரசு பள்ளிக்கு பிளஸ்டர்ஸ் பிளான்ட் அமைப்பின் மூலம் வெள்ளை நிற எழுதும் பலகை வழங்கப்பட்டது. மத்திய அரசு பிளஸ்டர்ஸ் பிளான்ட் அமைப்பின் மூலம் கரும்பலகை சாக்பீஸ் பயிற்றுவிப்பு முறையை மாற்றி அரசு பள்ளிகளில் வெள்ளை நிற பலகை மற்றும் மார்க்கர் பேனாக்களை வழங்கி வருகிறது. குறைந்தபட்சம் ஒரு பலகைக்கு 15,000 ரூபாய் வரை செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசின் பிரதிநிதிகளாக இருந்து வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பவின்ராம், அபீஸ் ஆகியோர் முதல் கட்டமாக தென்தாமரைக்குளம் அரசு பள்ளிக்கு வெள்ளை நிற பலகை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பவின்ராம், இதுபோன்று தொடர்ந்து ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் இந்த திட்டம் படிப்படியாக செயல்படுத்த உள்ளது என்று கூறினார். நம்ம ஸ்கூல் பள்ளி அப்படின்னா NSNOP அவங்களோட இணைந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நம்ம பிளாக் போர்டை பிளாக் போர்டு ஒயிட் போர்டு கொடுக்குறோம். ஒயிட் போர்டு மாத்திட்டு வரும். வேற நம்ம குழந்தைகளை எழுதி ரஃப் நோட் இருக்குல்ல, அதுக்கு பதிலாட்டு ஈயிங் டேப்லெட் கொடுக்கும். இப்போ மாதிரியா சவுத் ஆப்பிரிக்கால கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ல நம்ம இது பண்ணியிருக்கோம். அவங்க பிளாக் போர்டை பதிலாட்டு ஒயிட் போர்டு கொடுத்து குழந்தைகளுக்கு ஈயிங் டேப்லெட் கொடுத்துருக்கோம். இதனால என்னென்ன பயன்னா, நமக்கு பிளாக் போர்டு ஒயிட் போர்டை மாற்றும் போது உங்களுக்கு கிளாஸ் தூசி வராது. அதனால யாருக்கும் படிக்கவும் தும்மல் அலர்ஜி யாரால யூஸ் பண்ண முடியாது. வேற குழந்தைகள் அதில் ஈஸியாக எழுதிக்கலாம். அவங்களோட படிக்கிறது கம்ஃபர்டபிள் ஈஸியா இருக்கு. கிளாஸ் ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க படிக்கோட தன்மை ரொம்ப அதிகம் இருக்கும்.